அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறத உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே ஒவ்வொரு வீட்லேயும் தெய்வ சக்தி இருக்கும். ஆனால் ஒரு சில வீடுகளில் கெட்ட விஷயமாகவே நடக்கிறது, அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது, கையில் காசு இல்லாமல் போகிறது, நாம் எதிர்பாராத நேரத்தில் கூட நம்ம வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். அப்படி தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் உறுதியாக இருக்குது அப்படின்னா இந்த அறிகுறிகளை நீங்கள் சந்தித்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்கிறதுக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறிகள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உணர்ந்துருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு, உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலுமே நிறைய பிரச்சனைகளை நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன ஒரு தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யணும், யாரை போய் பார்க்கணும், எப்படி வழிபடணும், கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணுமா அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் போட்டு யோசிப்போம். அப்படி நம்ம சரியான ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நம்ம ஒரு பலன் கேட்கும்போது அவங்க பரிகார பலன்கள் சொல்லும்போது கண்டிப்பாக அதற்கான தீர்வு நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நம்ம வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா, நாம் அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முதலாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் நல்ல ஒரு செயலுக்கான எண்ணங்கள் நம்மளுடைய மனதில் தானாகவே தோன்றுங்க. அதாவது நம்ம ஒருத்தங்க மேலே கோவப்படுறோம் அப்படின்னா கூட அந்த கோவம் இப்போ அந்த கோவம் வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு வரும். நம்ம நல்ல எண்ணங்கள் நம்ம மனதில் இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்களை செய்வோம். சாமி படங்களை நம்ம வைக்கும்போது, அதாவது சாமி படங்களில் வைக்கக்கூடிய மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் ஒரு வாரம் ஆனாலும் அது பொலிவாகவே இருக்கும். சாமி படங்களில் வைக்கக்கூடிய பூக்கள் சீக்கிரமாக காய்ந்து போகாது. அதே போல் நம்ம வீட்டில் அடிக்கடி காகம் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்குது, நம்ம வீட்டு வாசலில் வந்து உட்காந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா தெய்வ சக்தி உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா சில குறிப்புகளை முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் இந்த காகத்துக்கு உண்டு. காகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காகம், வள்ளி இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் நம்மக்கிட்ட ஒன்று சொல்ல வர்றாங்க, அல்லது கடவுள் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னா நேரடியாக வந்து சொல்ல முடியாது. அதற்காக படைக்கப்பட்ட ஜீவராசிகள் தான் இந்த மாதிரியான காகம், வள்ளி எல்லாம். இவர்கள் வந்து நம்மக்கிட்ட அறிகுறியாக நிறைய விஷயங்களை உணர்த்துவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம வீட்டுக்கிட்ட வந்து அடிக்கடி இந்த காகம் வந்து உட்காந்துட்டே இருக்குது, கத்திட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தெய்வ நடமாட்டம் அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில குறிப்புகளை முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் இந்த காகத்துக்கு இருக்கும், அதை நம்மக்கிட்ட சொல்லும். அதே போல் வீட்டு பூஜை அறையில் வள்ளியினுடைய நடமாட்டம், வள்ளி சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தால் தெய்வ சக்தி நம்ம வீட்டில் உள்ளது அப்படின்னு அர்த்தம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எப்போதும் சண்டை சச்சரவு இன்றி வாழ்ந்து வராங்க என்றால் அங்கு தெய்வ அனுகிரகம் முழுமையாக நிறைந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே போல் தீப சுடர் வெள்ளை நிறத்தில் எரிந்தால் அங்கு தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த சாமி படங்கள் பூஜைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் வச்சுருப்போம். அந்த எலுமிச்சை பழத்தை நம்ம பூஜை அறையில் வைக்கும்போது அது காஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கு தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் அந்த காய்ந்து போகிறதுக்கு பதிலாக அந்த பழம் அழுகி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் எதிர்மறையான சக்திகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் நம்ம வீட்டில் ஒரு விதமான திடீரென ஒரு விபூதி, பூ, கற்பூரம், சந்தனம் இந்த மாதிரியான ஒரு வாசனை வரும். இது வந்து நாமளாக வந்து அது வந்து நம்ம பற்றி வச்சுருக்க மாட்டோம், அல்லது எடுத்து வச்சுருக்க மாட்டோம், எதுவுமே பண்ணாமையே அந்த வாசம் வரும். அந்த வாசம் வரும்போது கண்டிப்பாக தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம எதுக்கும் பயந்துக்க வேண்டாங்க. அதுபோல் நம்ம வீட்டில் தெய்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கவனித்து பார்க்கணும். அதாவது நம்ம வீட்டில் பறவைகள், காகம், சிட்டுக்குருவி, குளவி இது போன்ற நேர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய சின்ன அதிர்வலைகளை கூட உணரக்கூடிய உயிரினங்கள் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்தால் தெய்வீக சக்தி இருக்கிறதா அர்த்தம்.
அது மட்டும் அல்லாமல் முன்னோர்களுடைய ஆசையும் நிறைந்திருக்கிறதாகவும் பொருள். இந்த உயிரினங்கள் நேர்மறையான ஆற்றல் இருந்தால் மட்டுமே நம்ம வீட்டுக்கு வரும். அதே போல் காமதேனு மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு பசுமாட்டை சொல்லுவாங்க. அத்தகைய பசுமாடு எல்லோருடைய வீட்டிற்கும் உணவுக்காக செல்லாது. சில வீட்டுக்கு மட்டுமே பசுமாடு உணவு கேட்டு போகும். அப்படி பசுமாடு உங்கள் வீட்டுக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நேர்மறையான ஆற்றல், தெய்வ சக்தி நிறைந்திருக்கிறதாக அர்த்தம். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு மன நிறைவு, சந்தோஷம், அமைதி ஆகியவற்றை தரும். அதை நீங்கள் மனப்பூர்வமாக உணர முடியும். உங்கள் வீட்டில் நல்ல நறுமணம் வீசும் அப்படின்னு பார்த்தோம். அது பூஜை அறையில் இருந்து வரக்கூடிய மனமாக இருக்கலாம், இல்லை சமையலறை போன்ற இடத்துல இருந்து வரக்கூடிய மனமாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதாக தான் இருக்கும். அதுபோல் உங்கள் வீட்டில் ஒரு தெய்வத்தினுடைய பெயரை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, ஒரு தெய்வம் தொடர்பான விஷயங்களை நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய சக்தி அந்த வீட்டில் முழுமையாக நிறைந்திருக்கிறதாக தான் பொருள்படுது. ஒரு வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்திருந்தால் அந்த தெய்வத்தை பற்றி எல்லா விஷயங்களும் அந்த வீட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னும், வீட்டில் நிம்மதி அமைதி நிறைந்திருக்கும் எனவும் சொல்கிறாங்க. சண்டை சச்சரவு எதுவுமே வராது. வாழ்க்கையில் மென்மேலும் நீங்கள் உயர்ந்து கொண்டே போவீங்க. இதோட நீங்கள் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்குகள் நீங்களாக அணைக்கும் வரை பிரகாசமாக நன்றாக எரியும். நடுவில் தானாக விளக்கு அணையாது. அப்படி இருந்தால் அந்த வீட்டில் நேர்மறையான சக்தி இருக்கிறதாகவும் பொருள்படுது. வீட்டில் பூஜை அறையில் பல்லியினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அங்கு மகாலட்சுமி குடிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் முக்கியமாக வேண்டுதலை முன்வைத்து பிரார்த்தனை செய்யும்போது பல்லி சத்தமிடுவது அடிக்கடி நடந்தால் தெய்வீக சக்தி, குறிப்பாக குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தப்படுது. அதனால் நீங்கள் எதற்கும் பயப்படாமல் தைரியமாக இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படிங்கிறத நாம் நம்பக்கூடிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குங்க. தெய்வ சக்திகள் நம்ம சுற்றி இருந்தாலும் பல நேரங்களில் அதை நாம் உணர்வது கிடையாது. சில சமயங்களில் விசித்திரமான அமானுஷ்யமான விஷயங்களை நாமே அனுபவம் செய்திருந்தாலும் அதை தெய்வீக சக்தியாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக பேய் பிசாசுகளாக இருக்குமோ எதிர்மறையான எண்ணமாக நாம் நினச்சிக்கிறோம். அதனால் பய உணர்வும் தான் நம்மளோட மனதில் முதல்ல தோன்றும். நம்மளுடைய வீட்டிலும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய தெய்வ சக்தி இருக்கா இல்லையா என்பதை சில அறிகுறிகளை வைத்தே தெரிந்துக்கலாம். அந்த அறிகுறிகளை உன்னிப்பாக கவனித்தா அதனுடைய தெய்வீகத்தன்மையை நம்மளால் உணர முடியும். தெய்வ சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் தீய சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் ஒரே மாதிரியாக இருக்காது என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே ஒரே மாதிரியானவை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் இருக்கிறது என்றால் உங்கள் வீட்டில் பல்லி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி தெய்வ சக்தி இல்லை அப்படின்னா பல்லிகளுடைய நடமாட்டம் இருந்தாலும் அவைகள் சத்தம் போடாது. தெய்வ சக்திகள் இருந்தால் மட்டுமே அவைகள் உங்களை ஆசீர்வதிப்பது போல வீட்டில் நிலைவாசல் அருகில் பூஜை அறை போன்ற இடங்களில் அதிகமாக இந்த சத்தம் ஒலிக்கும். இரவு நேரங்களில் கூட பல்லியினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். பெரியவர்கள் சிலர் பல்லி சத்தமிடும் இடம் திசையை வைத்தே பலன் சொல்வது உண்டு. அதே போல் உங்கள் வீட்டில் அடிக்கடி காகம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னாலும் தெய்வ சக்தி இருக்கிறதாகத்தான் அர்த்தம். சில குறிப்புகளை நம்ம முன்கூட்டியே அறியக்கூடியது அப்படின்னு நம்ம முன்பே பார்த்தோம். இப்படி நிறைய விஷயங்கள் தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சாதாரணமாக நீங்கள் ஏற்றி வைக்கக்கூடிய தீபம் யாகம் வளர்த்து ஆவாகனம் செய்து பெரிதாக சுடர் விட்டு எரிந்தால் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இதுபோல் நீங்கள் படபடவென சத்தம் விடுவது போல், அதாவது காற்றே அடிக்காத போது கூட தீப சுடரானது வேகமாக அசைவது, படபடவென சத்தம் விடுவது, இதெல்லாம் தெய்வ சக்தி உள்ளதை உறுதி செய்து கொள்ளலாம். அதே தீய சக்தி இருந்தால் ஏற்றக்கூடிய தீபம் அணைந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் தெய்வ சக்தியை உணர்த்தக்கூடிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.
நன்றி வியூவர்ஸ்.